ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Mturk அக்கௌண்ட் கிடையாது, Mturk ஒர்க்கை பற்றி அதுவும் கிடையாது. சரி, நீ வேறு என்னதான்டா சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். Mturk எப்படி உருவாச்சு, இதை யார் உருவாக்குனா, எப்போ உருவாச்சு, அப்போ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த Mturk எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2005 நவம்பர் 2 வெங்கி ஹரிநாராயண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அமேசான் மெக்கானிக்கல் டர்க். ஓகே, இப்போ அந்த அமேசான் மெக்கானிக்கல் டர்க் நமக்கு உருவானது இந்த வருஷம், இந்த டேட்டு, இந்த மாதம் சொல்கிறோம். ஸோ இந்த உருவாக்குனவருடைய டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த உருவாக்குனவரோட பற்றி சொல்கிறேன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிரியன் வெஞ்சர்ஸ் காஸ்மிக்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜங்லி கார்பரேஷன் சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கம்பெனியோடைய ஓனர் தான் இந்த வெங்கி ஹரிநாராயண். இவர் தான் நம்ம ஜெஃப் பேசோஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அமேசான் கம்பெனி ஓனர். அவர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது இவரும் ஓகே, நம்ம இந்த மாதிரி டாஸ்க்கை கொடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. நவம்பர் 2 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ மெக்கானிக்கல் டர்க் அப்படிங்கிற பேர் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெப்போலியன் போனபார்ட்டே அப்படிங்கிறவரும் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவரும் ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்ட்ரோலில் ஒரு வேலை வாங்கிறதுக்காக ஹியூமன் செஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிட்டனாக ஹியூமன்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணி வேலை செய்கிறதுக்காக ஒரு செஸ் போர்டு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனுஷங்க உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டர்க்குங்கிற பேர் இது மூலியமாக தான் உருவாச்சு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டர்க் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. மெக்கானிக்கல்ங்கிறது ஹியூமன் மெக்கானிசம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே அந்த செஸ் போர்டு மாதிரி இருக்கும், அதை ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுவார். இதுக்கு பேர் தான் மெக்கானிக்கல் டர்க்குன்னு வந்துச்சு. இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி தான் அமேசான் கம்பெனி இதை ஆன்லைனில் டாஸ்க்கு இதே மெத்தடில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஹியூமன்ஸ் பேஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க்கு குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரிக்வெஸ்டர் அப்படிங்கிற அக்கௌண்ட்டும் ஒர்க்கர் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் வந்துச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிட்ஸ் எல்லாம் யார் கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னா அமேசான் தரப்புலேருந்து ஒரு 10,000 ஜாப்ஸ் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக ரிக்வெஸ்டர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கழித்து மார்ச் 2007 ரிப்போர்ட்டின் படி உங்களுக்கு 100 கண்ட்ரிலேருந்து 1,00,000 ஒர்க்கர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவே 2011 ஜனவரி மாதம் கணக்கு போடும்போது 5,00,000 ஒர்க்கர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 190 கண்ட்ரிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணுவாங்க, பட் ஒர்க் அதிகம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh கவுண்ட் வருது. இதே ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2,000 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, Mturkல ஒருத்தர் ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அது மினிமம் 1 cent இருந்தாலும் சரி, $1 இருந்தாலும் சரி, $10 இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற ஒர்க்குக்கு அவங்க ரிக்வெஸ்டர் அமேசானுக்கு எவ்வளோ பேமெண்ட் கட்டுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஹிட்டோடைய சார்ஜ்லேருந்து 20% கமிஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் 20% அமேசான் கம்பெனி கமிஷன் எடுத்துக்குது. அப்படி தான் நமக்கு ஒர்க்குக்கு ரிவார்டு வருதே தவிர அவங்க முழுசாக அந்த எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக அவங்க ஒர்க்கு கொடுக்கறது கிடையாது. நம்ம கொடுக்குற ரிவார்டு ப்ளஸ் கமிஷன் 20%. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து, அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சதுலேருந்து 2005 2009 வரைக்கும்
நமக்கு வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 70% வந்து யூஎஸ் ஒர்க்கர்ஸ் தான் இருந்தாங்க. 30% வந்து அதர் லொக்கேஷன், அதாவது வேர்ல்டில் எல்லா பக்கமும் இருந்தும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 30% தான் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2010 தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஆட்டோ வித்ட்ராவல் இருக்காது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் கொடுக்கறதுனால நமக்கு வந்து மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மினிமம் 2 சென்ட் இருந்தாலே கூட போதும், நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் மாற்றிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மே 2015 வந்து யூஎஸ் ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. எவ்வளோ இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 80% இருந்தாங்க. மீதி வந்து 20% வந்து அதர் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மே மாதம் 2019 கணக்கு பார்க்கும்போது யூஎஸ் ஒர்க்கர்ஸ் வந்து 60% இருந்தாங்க. மற்ற அதர் லொக்கேஷன் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 40% இருந்தாங்க. அதில் வந்து மெயினாக வந்து நம்ம அந்த 40% கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 30% வந்து அப்ராக்சிமேட்டாக இந்தியன்ஸ் தான் வந்து இருந்தாங்க. நம்ம தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ எம்டர்க்னா என்ன, எம்டர்க் அந்த மெக்கானிக்கல் டக்குங்கிற பேர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். யார் உருவாக்குனாங்கிறதையும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.